ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். 2 பேர் பைக்கில் வந்தாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே காவலுக்காக நிற்கிறாரு, இன்னொருத்தர் பைக்கோடு வீட்டு கேட்டு திறந்து உள்ளே போய் உள்ளே இருக்கிற சிலிண்டர் 2 தூக்கிட்டு போகிறாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இவர் நடந்து வர தோரணையே வித்தியாசமாக தான் இருக்குது. கேட்டு திறந்து யாராவது பார்க்குறாங்களான்னு அங்கங்கே பார்த்துட்டு மெதுவாக உள்ளே வந்து அப்படியே சிலிண்டரை தூக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிலிண்டர் வெயிட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு இதை தூக்குறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்க்குறோம். வந்துட்டு இருந்தவர் திடீர்னு நின்று திரும்பி போகிறாரு. எதை எடுக்கிறதுக்காக போகிறான்னு பார்த்தா அந்த பைக் மேலே தொங்க போட்டிருந்த ஹெல்மெட் ரொம்ப புதுசாக இருந்திருக்கும் போல். அந்த ஹெல்மெட்டை தூக்கிட்டு வேகமாக தலையில் போட்டுட்டு நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இவர் கையில் ஒரு தட்டை எடுத்துகிட்டு எதையோ மறைக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கிறாரு. முகத்தை மறைக்கிறதுக்காக தான் இப்படி வந்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இந்த கடை முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கிறாரு. அதை மூடுறதுக்காக தான் கையில் இந்த தட்டை கொண்டுட்டு வராரு. எப்படியாவது இதை மூடிடணும் அப்படின்னு நினைச்சு அவரோட முகம் நல்ல தெளிவாகவே பதிவாயிடுச்சு. ராத்திரி நேரத்தில் கடையை திறந்து ஏதோ பொருளை எடுக்கிறதுக்காக திட்டம் போட்டு கடைசியில் தெளிவான முகத்தோட மாட்டிக்கிட்டாரு. நடந்த சம்பவம் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரால நல்லாவே பதிவாயிருந்தது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் துணிக்கடையில் லேடிஸ் பண்ணுற அட்டகாசத்தை தான் பார்க்குறோம். இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான். அந்த மாதிரி கட்டுக்கட்டாக துணியை தூக்கி வேகமாக எடுத்துட்டு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. சின்ன சின்ன கடைகளில் கூட இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுறாங்க போல. இதுக்காகவே 3 பேர் 4 பேர் சேர்ந்து தான் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்குறது. அப்படியே கட்டுக்கட்டாகவும் தூக்கிட்டு இடத்த காலி பண்ணிடுறாங்க. ஆனால் கேமராலையும் நல்லா பதிவாயிருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். கடைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு மாட்டி வச்சிருக்கிற சட்டையை ஆள் கழட்டி கொண்டு போகிறத தான் பார்க்குறோம். நம்பவே முடியல. ஆக மொத்தத்தில் கடைக்கு முன்னாடி ஒரு பொம்மையை கூட சட்டை போட்டு நிறுத்த முடியாது போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம். இங்கே மேலே மொட்டை மாடியிலேருந்து இதை வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. பைக்கில் ஏதோ ரிப்பேர் வேலை பார்க்குற மாதிரி 2 பேர் குனிஞ்சிருந்து பைக்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற இந்த பாதாள சாக்கடையோட மூடி, இந்த இரும்பு மூடி நல்ல வெயிட்டாக இருக்கும். அப்படியே எடைக்கு போட்டால் நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மூடியையே தூக்க பார்த்துருக்காங்க. மேலே இருந்து இவர் குரல் கொடுத்து கத்துனதுனால மூடியை அந்த இடத்துல போட்டுட்டு வேகமாக பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க பாருங்க 2 பேர். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு டயர் கடையை தான் பார்க்குறோம். இந்த கடைக்குள்ளே ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பேர் வர்றாங்க. வந்ததில் 3 பேர் உள்ளே இருக்கிற டயரை விலைக்கு வாங்குற மாதிரி அதை பற்றி விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓனரும் அந்த டயர் எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஓனர் பார்க்காததுனால வெளியே இந்த 2 பேரும் டயரை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. அவரோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக உள்ள இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு வெளியே இப்படியும் ஒரு வேலை பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் 2 பேர் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். பின்னாடி இருக்கிற இந்த லேடி இந்த இடத்துக்கு வந்தது கீழே இறங்குறாங்க. இறங்கி அங்கங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் ஒரு ஆள் மெதுவாக வந்தார். ஆனால் இதுக்காக தான் வந்திருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்த ஆள் அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்து கழுத்தில் இருக்கிற செயினை பிடிங்கிட்டு ஒரே வேகத்தில் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த லேடி பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. இவருமே பைக்கை நிறுத்திட்டு பின்னாடியே வேகமாக ஓடி போகிறாரு. ஆக மொத்தத்தில் யாராவது நம்ம பக்கத்தில் தேவையில்லாமல் வர்றாங்க அப்படின்னாலே ரொம்ப உஷாராக இருக்கணும் போல. கொஞ்சம் தூரமாக நின்றவர் அப்படியே பக்கத்தில் வந்து டக்குன்னு பிடிங்கிட்டு வேகமாக ஓடிட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஆட்டோவில் வந்தவர் ஆட்டோவில் இருந்துகிட்டே பண்ணுற வேலையை பாருங்க. இங்கே நிறைய பால் பாக்கெட் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. கடை இன்னும் திறக்கல, இனிமே தான் திறக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி மொத்த பாக்ஸையும் காலி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி ஆட்டோவில் போட்டிருக்கிறாரு. இதுக்கு மேலே ஆட்டோவில் இடம் இல்லாததுனால 2 பாக்ஸை மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறாரு பாருங்க. படுபயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற டாக் ரொம்ப நேரமாக படுத்து தூங்கிட்டே இருந்திருக்கு. இதை எழுப்புறதுக்காக ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த டாகும் வாசனை பக்கத்தில் வந்தது வேகமாக எந்திரிச்சிருக்கு. எந்திரிச்சு வந்து சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா அப்படியே அடுத்த ரூமுக்கு ஓடி போயிடுச்சு. இந்த டாகுக்கு வேண்டாம் போல அப்படின்னு நினைச்சு அப்படியே டஸ்ட்பின்ல போட்டாரு. ஆனால் அது எவ்வளவு புத்திசாலி டாகாக இருந்திருக்கு பாருங்க. அதை சாப்பிட்றதுக்கான தட்டை தான் எடுக்க போயிருக்கு. தட்டி எடுத்துட்டு வர கேப்ல இவர் அதுக்குள்ள அவசரப்பட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டாரு. இந்த நாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனம் நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் நொந்து தான் போனாரு. அதுக்கப்புறம் அடுத்த பீஸ் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த ஊர்ல நடக்கிறது. மாடை அப்படியே ரோட்டில் விட்டுறாங்க. ஓடி வர மாடிக்கிட்ட இருந்து எல்லாரும் தப்பி ஓடுறது தான் விளையாட்டு போல. அப்படித்தான் இந்த மாடு கரெக்டாக இவரை பார்த்து திரும்புது. ஆனால் இந்த ஆள் பாருங்க அந்த பக்கமாக திரும்பிப்போ அப்படின்னு சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. அதுவும் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் யார் யார் நிற்கிறாங்கன்னு அப்படியே இங்கே பார்த்து ஓடி வந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது முடிக்கு ஸ்ப்ரே அடிக்கிறத தான் பார்க்குறோம். இதை பின்னாடி இருக்கிற பூனை எவ்வளோ வேடிக்கையாக பார்க்குது பாருங்க. அந்த பூனை என்னவோ இந்த ஸ்ப்ரேயை அதோட முகத்திலே அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஆக மொத்தத்தில் வீட்டில் வளர்க்குற பூனையாக இருந்தாலும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நோட் பண்ணி பார்க்குது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு இருந்த பூனைக்கு அதோட வாலே கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு.
அதோட வாலையும் காலையும் பிடிச்சி கடிச்சு அது கூட அதுவே சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நீச்சல் குளத்தில் நிறைய தண்ணியை பார்த்ததும் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் பக்கத்தில் போச்சு. ஆனால் தட்டு மாதிரி அது தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. படிக்கட்டு எங்கே இருக்குது விளிம்பு எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. எல்லாம் ஒரே கலராக தான் தெரிஞ்சிருக்கு. படிக்கட்டுக்காவது வேற கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் போல. எப்படியோ கண்டுபிடிச்சி கரை சேர்றதுக்குள்ள பட்ட பாடு அந்த பூனைக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வேகமாக ஓட்டமாக ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். அப்படி எதை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கிறாருன்னு பின்னாடி பார்த்தா 2 ஆடுகள் தான். என்னதான் ஆடாக இருந்தாலும் துரத்திட்டு வந்தால் நம்மளை வேகமாக முட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கிட்ட முட்டுவாங்க, யாரால முடியும் அப்படின்னு தான் இந்த ஓட்டம். எங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்கு வெளியே வண்டியை நிறுத்தி வச்சிருந்தா அந்த தெருவில் இருக்கிற டாக் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. வண்டி மேலே ஏறி நின்று அந்த சீட்டெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வண்டி ஓனர் மேலே அதுக்கு அப்படி என்ன கோபமோ தெரியல. இதை பார்த்தவரை இங்கேருந்தே குரல் கொடுத்து கத்திருக்கிறாரு. திரும்பி பார்த்து வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வண்டியை விட்டு கீழே இறங்கியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பானைக்குள்ளே தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு டாகை தான் பார்க்குறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் கடைசியில் அந்த மாடு கூட்டத்துக்கிட்ட வந்திருக்கு. மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த நாயை பார்த்ததும் மாடு ஒரு நிமிஷம் மிரண்டு தான் போயிடுச்சு. அந்த மாடு பானையை கலட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி துரத்த கடைசியில் இந்த நாயை ஓடின ஓட்டத்துக்கு பானையை உடஞ்சி போச்சு. ஒரு நிமிஷத்தில் அந்த இடமே ரகலை ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரத்தில் வீட்டு வாசல் முன்னாடி உலா வந்துட்டு இருக்கிற ரக்கூன்கள் தான். யாருக்கு தெரியாமல் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கு. இதை இந்த வீட்டில் இருந்தவங்க பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க. இதை பார்த்ததும் அந்த ரக்கூன்களோட ரியாக்ஷன் பாருங்க. ஒரு ரக்கூன் அப்படியே அமைதியாக நின்றுடுச்சு, இன்னொன்று 2 காலில் நிற்கிது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கோழி கூண்டில் ஒரு சேவலும் ஒரு கோழியும் இருக்குது. இந்த கோழி கூண்டுக்குள்ளே நுழையிறதுக்காக பார்த்தா ஒரு பறந்தை தான் பார்க்குறோம். ஏதாவது கோழி குஞ்சு கிடைக்குமா அப்படின்னு தேடி வந்திருக்கு. உள்ள நுழைஞ்சது தான் உண்டு. இந்த சேவல் அதை பாடா படுத்தி எடுத்துடுச்சு பாருங்க. கோழியும் சேர்ந்து தான், 2ம் சேர்ந்து அதை கொத்தல பறந்து விட்டா போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு பறந்து போயிருக்கு. இதுகிட்ட இருந்து தப்புனதே பெரிய விஷயமாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மின்னல் வேகத்தில் ஓடி வர்றது சிறுத்தை தான். இந்த நாயை துரத்திட்டு வந்திருக்கு. இந்த நாய் ஆனால் அதில் கூட எவ்வளோ வேகமாக ஓடி வந்து தப்பியிருக்கு பாருங்களேன். தப்புனதே பெரிய விஷயம்தான். இந்த நாயோட ஓனர் இங்கேருந்து சத்தம் போட்டதுனால வந்த சிறுத்தை அப்படியே ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் அடிப்பட்டு கீழே விழுந்திருக்கிற ஒரு காகத்தை தான் பார்க்குறோம். இந்த காகத்தை இழுத்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு எலி எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குது பாருங்களேன். பூனையை பார்த்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அடிப்பட்ட காகத்தையே முழுசாக தூக்கிட்டு போகலாமான்னு பார்க்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். இங்கே டேபிளை சுற்றி 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு அந்த டேபிளுக்கு அடியிலேருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. துணியிலையும் மெதுவாக அந்த நெருப்பு பிடிக்க எப்படியோ அதை வேகமாக அணைச்சிருக்கிறாங்க. எப்படி எங்கேருந்து நெருப்பு வந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் கவனித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த லேடி குதிரை மேலே ஏறுறதுக்காக இவர் தயாராக இருக்கிறாரு முட்டி போட்டு. இப்போ எவ்வளோ உயரமாக இருந்தாலும் எப்படி அது ஏறலாம் அப்படின்னு நினச்சி வேகமாக ஓடி போய் அப்படியே ஏறின வேகத்திலே அந்த பக்கம் கீழே விழுந்துட்டாங்க. இவ்வளவு தயார் பண்ணதுக்கப்புறமும் கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். குதிரை மேலே ஏறுறது அவ்வளோ சுலபம் இல்லை போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த கார் இப்போ தான் கிளம்பி வருது. நமக்குன்னே தேடி வருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அந்த பக்கம் பைக்கில் வந்துட்டு இருந்த ஆள் பாருங்க, கரெக்டாக சரிக்கிட்டு கார் முன்னாடியே வந்து விழுந்திருக்கிறாங்க. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். கார் எங்கேயோ வருது, பைக் எங்கேயோ வந்திருக்கு. ஆனால் விழுறது மட்டும் கரெக்டாக வந்து விழுந்தாச்சு.